சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்த. கடவுளே, இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் எக்ஸாம். நல்லபடியாக நான் எழுதணும். எழுதியிருக்க எல்லா பேப்பர்லையும் நிறைய மார்க் வரணும். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும். அப்புறம் நிறைய மார்க் எடுத்து அப்புறம் என்னை அசிங்கப்படுத்தின அந்த ஹெச்ஓடி வழக்குமண்ட மூஞ்சில் நான் கரிய பூசணும். நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி எப்படியாவது அவர் மூஞ்சில் நான் கரிய பூசணும். கடவுளே, அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வழியை காட்டணும். அப்புறம் அதுக்கு மட்டும் உங்களை பார்க்க வரல, இன்னொரு விஷயத்துக்கும் உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சாமி, நான் கன்சீவாக இருப்பேன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறேன். அது எனக்கு பாசிட்டிவாக வரணும்னு ஒரு சின்ன ஆசை. அப்படி வந்துச்சுன்னா என் புருஷன் ரொம்ப சந்தோஷப்படுவான், நானுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி மட்டும் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் 101 தேங்காய் உடைக்கிறேன். அப்படி பாசிட்டிவாக வந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் தான் அதுக்கு அருள் புரிய வேணும். அருள் புரியுங்க சாமி. மகளே, உன் வேண்டுதலை கடவுள்கிட்ட வச்சுட்டியா? கடவுள் காதுல உன் வேண்டுதல் விழுந்துட்டு, நீ நினைச்சது உனக்கு நடக்கும். போ. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. அதுக்குள்ள சந்தோஷப்படாத மகளே, இனிதான் உன் வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது. கடவுள் நினைச்சோட அதை மாத்தவே முடியாதுமா. உன் வாழ்க்கை தலைகீழ மாறப்போகுதுமா, மாறப்போகுது. புரியலையா மகளே, புரியலையா? கூடிய சீக்கிரத்துல உனக்கு புரியும். அப்போ திரும்பவும் இந்த கோயிலுக்கு நீ வருவா. போ மகளே, போ. என்னம்மா நீங்க என்ன நின்னுட்டு இருக்க? நீ காலேஜுக்கு போற பொண்ணு தானே? இதற்கிட்ட எல்லாம் என்னம்மா பேச்சு? நீ காலேஜ் போமா. பாட்டி, இந்த சாமி என் வாழ்க்கையில மாறப்போகுது, கையில மாறப்போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு எதுவுமே புரியல பாட்டி. அவன் கடக்கான் இருக்கேன். அவருக்கு இதேதாம்மா வேலை. வரவங்க போறவங்கிட்டலாம் எதையாவது சொல்லி அவங்கள பயமுறுத்த வேண்டியது. நீ போமா. ஆமா, இந்த உலகத்துல உண்மையை சொன்னவன் கிறுக்கன் தான். நான் கிறுக்கனாவே இருந்துட்டு போறேன். போய் சொல்றவன் நல்லவன், அவங்க நல்லவனாவே இருந்துட்டு போறாங்க. ஒரு நாள் நான் சொன்னது உனக்கு உண்மைன்னு தெரியுமா? அன்னைக்கு நீ என்ன தேடி வருவா. ஏமா ஏன் எழுற? யாரு நீ? பார்த்தா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க. என்ன பிரச்சனைமா? சார், ஒருத்தன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட ஜாலியா சுத்திட்டு இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கான் சார். என்னம்மா இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? படிக்க வேண்டிய வயசுல படிக்க வேண்டியதானே? படிக்கிறத விட்டுட்டு இப்படி நல்லா சுத்திட்டு இப்போ இங்க வந்து கண்ணை காசிக்கிட்டு இருக்காது. சார், அவரு பெரிய ஆளு, பெரிய ஜாப்ல இருக்கிறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன பார்க்க விட மாட்டேக்கா சார். என்ன ஏமாத்திடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா இந்த காலத்துல எத்தனை பொண்ணுங்க எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க. நீ என்னன்னா அவன் ஏமாத்திட்டா இவன் ஏமாத்திட்டான்னு இங்க வந்து கண்ணை காசிக்கிட்டு இருக்கியம்மா இந்த காலத்துலயும். இப்போ நான் என்னதாம்மா பண்ணணும்? சார், நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். நீங்கள் கேஸை பதிவு பண்ணிவிட்டு அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க சார். எனக்கு நியாயம் வேணும். சரிம்மா, அழாத. அந்த பையனோட பேரு அட்ரஸ் எல்லாம் கொடுமா. நான் எழுதி சார்கிட்ட போய் கொண்டு கொடுக்குறேன். அவர் அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாரு. சரி சார். அவனோட பேரு கார்த்திக். என்னது கார்த்திகா? நம்ம சாரோட பேரும் கார்த்திக் தானே? சே, இவன் வேற ஏதாவது மொல்ல மாதிரியா இருப்பான். சரி, அந்த புறம்போக்கு பேரு கார்த்திக்.
ஆமா அவன் வேலை பார்க்கறானா இல்ல சுத்திட்டு அலையறானா எங்கேயாவது? ஆமாம் ஆமாம் சார், அவர் திருவா சுத்த தான் செய்வார். அவர் பேர் கார்த்திக். அவர் என்ன வேலை செய்கிறாருன்னா ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியாக இருக்காரு. எழுது கார்த்திக் ஐபிஎஸ்ஆ? ஏம்மா யாருமே சொல்லிட்டு இருக்க? பேரெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றியோ? ஆமாம் சார், அவர் பேர் கார்த்திக் தான். எனக்கு நீங்கள் நியாயம் வாங்கி தருவீங்களா உங்கள் சார்ட்ட சொல்லி? இல்லை நான் மேலதிகாரியை போய் பார்க்கவா? இல்லம்மா, நான் போய் சார்ட்டு சொல்லி சாரை கூப்பிட்டு வரேன். ஏண்டா பொறுக்கி, லேடிஸ் கிட்ட எல்லாம் தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு என்ன உனக்கு மன்மதன் நினைப்போ? சார், என் மூஞ்ச பார்த்தா அப்படியா தெரியுது? சும்மா போற பொண்ணுங்க கிட்ட உங்க பேர் என்னன்னு தான் கேட்பேன். அவளுக்கு கோவம் வந்துருது. உங்ககிட்ட வந்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. வேற எந்த தப்பும் நான் பண்ணல சார். ஆமாடா, நீ எந்த தப்புமே பண்ணாம தான் உன் மேல 10 கேஸ் வந்திருக்கோம். இன்னொரு வாட்டம் உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உன்னால நீ வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு கேஸ் போட்டுருவேன், பாத்துக்கோடா. கார்த்திக் சார். என்ன குமாரண்ணா? சார், ஒரு காலேஜ் பொண்ணை ஒருத்தன் ஏமாத்திட்டானா. அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து அவன் மேல கேஸ் பதிய சொல்லியிருக்கு சார். நீங்க வந்து பாக்குறீங்களா? பொறுக்கிங்க. தோ இங்க ஒரு பொறுக்கி உட்காந்துருக்கு பாரு. இதே மாதிரி ஊருக்கு 10 பொறுக்கி இருக்கும் போல. அந்த பொறுக்கி பேர் எதுவும் சொல்லிச்சு அந்த பொண்ணு? சொல்லிச்சு சார். பேரு ஏதோ கார்த்திக்னு சொல்லிச்சு சார். என்னது கார்த்திகா? என் கம்பீரமான பேரை வச்சுக்கிட்டு என்னென்ன பொறுக்கியத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதனால அசிங்கமா இருக்கு. சரி குமாரண்ணா, இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கு? சார், அப்புறம் அந்த பொண்ணு அந்த பொறுக்கி கார்த்திக் என்ன வேலை பார்க்குறாருன்னு சொல்லிச்சு சார். ஓ, சார் வேலை வேற பாக்குறாரா? ஆமா, என்ன வேலை பாக்குறான் புறம்போக்கு? சார், அது வந்து அந்த பொறுக்கி ஐபிஎஸ் அதிகாரியாம். என்னது ஐபிஎஸ் போலீஸா? சரி, நானே போய் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன். பூமாரி நீயா? கார்த்திக் சார், என்னை பார்க்க 4 மாசமாவே வரல. நீங்க என்ன பார்க்க வராம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதான் உங்க வீட்டுல சொன்னாங்கல்ல, படிப்பு முடிகிற வரையும் பார்க்க கூடாதுன்னு. அதான் நானும் பார்க்க வரல. ஆமா, உனக்கு இன்னும் எக்ஸாம் முடிஞ்சிருக்காதுலா? எக்ஸாம் முடிஞ்சிட்டா? இல்ல, இன்னும் ஒரு எக்ஸாம் தான் இருக்கு. என்னையோட முடியுது. அதான் போகும்போதுல உங்களை பார்த்துட்டு போலானே வந்தேன். அதான் இனி கூட எக்ஸாம் முடியுதுல, இனி அடிக்கடி பார்த்துட்டா போச்சு. ஆமா, இனி அடுத்து என்ன பிளானு? அடுத்த பிளானு உங்களை கல்யாணம் பண்றது தான். கல்யாணம் படிக்கலாம். இருந்தாலும் படிச்சு முடிச்சுட்டு நீ ஒர்க் போகணும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பல்ல, அதை பத்தி கேட்குறேன். நான் ஏன் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படணும் சார்? என் புருஷன் ஐபிஎஸ் அதிகாரி, கை நிறைய சம்பளம் தருவார். அதை வச்சு நான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு நீ குழந்தை, என் குழந்தைய கவனிக்கிறது, என் புருஷனை கவனிக்கிறது, இதாவே நான் ஒர்க்காக வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். எப்படி ஐடியா? சார், அந்த பொண்ணு சொன்ன ஐபிஎஸ் பொறுக்கி நீங்க தானா? என்ன குமாரண்ணா, நாங்க ஏதோ சின்ன சிறுசுங்க பேசிட்டு இருக்கோம், இதெல்லாம பாக்குறது? நான் எதுவும் பார்க்கல கார்த்திக் சார். கண்ணை மூடிக்கிட்டே தான் இங்கே கிராஸ் பண்ணேன். நீங்க பேசுனது தான் என் காதுல லைட்டா விழுந்துச்சு. நான் போறேன். சரி பூமாரி, நீ கிளம்பு. இது ஸ்டேஷன், நம்மளே தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. சரி. அப்புறம் நம்ம எப்போ பார்க்கலாம்? உனக்கு இன்னைக்கு தானே எக்ஸாம் முடிய போகுது. உனக்கு நீ என்னை எப்போ பார்க்கணும்னு சொல்லு, எங்க வரணும்னு சொல்லிடு. நான் வந்து அங்க உன்னை மீட் பண்றேன். அப்போ நான் கிளம்புறேன். எக்ஸாம் முடிஞ்சிட்டு சாயந்தரம் இந்த வழியாக தான் போவேன். அப்போ என்ன பார்க்க வருவீங்களா? சரி, நல்ல எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா பார்க்க வரேன். யாருக்கும் தெரியாம. ஆனா இதை எங்க வச்சு பாக்குறது? காலத்துல பார்க்க சரிபடாது. சரி, ஈவினிங் வீட்டுல போயே பார்க்கலாம். அவனுக்கு குழந்தைன்னு ரொம்ப ஆசைப்படுறான். கடவுளே, எனக்கு குழந்தையாவே இருக்கட்டும். ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு என்னைக்குமே ஆசைப்படல. ஆனா நேற்று என் புருஷன் ஆசைப்பட்டதை பார்க்க முடியல. அவனுக்காவது ஒரு குழந்தைய நான் சீக்கிரம் பெற்று கொடுக்கணும். அதான் எனக்கு காலேஜ் முடிஞ்சுட்டேன். இனி ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்ட என்ன தப்பு? ஏய் துளசி, அன்னைக்கே உனக்கு கொல்றதுக்கு நான் ஸ்கெட்ச் போட்டேன். ஆனா அந்த ஸ்கெட்ச்ல உன் புருஷன் வந்து மாட்டிக்கிட்டான். திருப்பியும் நான் ஸ்கெட்ச் போட்டு உன்னை தூக்கியிருப்பேன். ஆனா நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டா.
அதான்டி இவ்வளவு நாள் நான் தலைமறைவா இருந்தேன். ஆனா இனியும் அப்படி இருக்க மாட்டேன். இப்பவே உன்னை போட்டு தள்ளிட்டு போக தான் போறேன். ஹலோ மேடம், எஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த ரோடு எங்க போகுதுங்க? இந்த ரோடு எங்க போய் முடியும்னா, இந்த ரோடு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் போய் முடியும். என்ன நக்கலா? இந்த ரோடு வள்ளுவர் கோட்டம் வழியா போகுமான்னு கேக்குறேன். இப்போ தெளிவா சொல்றீங்களா சார்? அத முதல்ல கேட்க வேண்டியதானே. முக்கு சந்துங்க, இந்த வழியே வண்டிலாம் போக முடியாது. மெயின் ரோட் வழியே போங்க. அப்படி போனதா வள்ளுவர் கோட்டம் போக முடியும். சரிங்க, இதான் சரியான சான்ஸ். இப்போ இந்த ரோட்ல யாருமே இல்ல, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன இவ எப்ப பார்த்தாலும் நம்ம கையில இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா? இவள குத்தலான்னு போற நேரத்தில் கரெக்டா இந்த போலீஸ் வந்துட்டான். சரி, இனிமே இங்க இருந்தா சரிப்படாது. நம்ம இன்னொரு நாள் வந்து பாத்துக்கலாம். உங்க ரகுவோட ஒய்ஃப் சோனி தானே? இவங்க மெடிக்கல்ல என்ன பண்றாங்க? அந்த ஹெல்மெட் போட்ட ஆள் யாரு? நம்மளை கொண்டோடனே அவ்வளவு வேகமா போறான். யாரா இருக்கும்? யார்கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? ரகு எங்க? சொல்லுடா மச்சான். ரகு எங்கடா இருக்கா? டீ கல்ல டீ குடிச்சிட்டு இருக்கேன். நீயும் வரியா? மச்சான் விளாடாதடா, எங்க இருக்கா? காலேஜ்ல தாண்டா இருக்கேன். மச்சான், சிஸ்டர் உன் கூட தான் காலேஜுக்கு வந்தாங்களா? உன் சிஸ்டர் எப்படிடா என் கூட வருவாங்க? எருமை, விளையாடுறதுக்கு நேரம் காலம் தெரியாதா? சிஸ்டர்னா சோனி சிஸ்டரை கேட்கேன். அவங்க உன் கூடயே வந்தாங்க காலேஜுக்கு? இல்லடா, அவ ஃப்ரெண்டோட காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டா. நான் மட்டும் தான் தனியா வந்தேன். ஓ அப்படியா? ஏண்டா என்னாச்சு? மச்சான், சோனி சிஸ்டரை நான் இப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் முன்னுக்கு பார்த்தேன்டா, அதான் கேட்டேன். என்னது மெடிக்கல் ஷாப்பா? மெடிக்கல் ஷாப்ல அவளுக்கு வேலை இல்லையே. யாரு? அவ ஃப்ரெண்டோட வந்திருந்தாளா? மச்சான், உன் ஒய்ஃப் சோனி மெடிக்கலுக்கு தனியா தான் வந்திருந்தாங்க. அவங்க மெடிக்கல்ல இருந்து வெளியே வர முச்சுல ஒரு ஹெல்மெட் போட்டவே சிஸ்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். என்ன கண்ட உடனே வேகமா போயிட்டான்டா. யாருன்னு தெரியல. நீ சிஸ்டர் காலேஜுக்கு வந்துட்டாங்களான்னு கொஞ்சம் போய் பாரு. என்னது ஹெல்மெட் போட்டு இருந்தானா? சரிடா, நான் சோனி காலேஜுக்கு வந்துட்டாளான்னு போய் பாக்குறேன். நான் உனக்கு ஈவினிங் ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்றேன். சரி மச்சான், ஓகே. என்னது சோனி ஹெல்மெட் போட்டு இருந்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தாளா? இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடியே ஒரு ஹெல்மெட் போட்டு இருந்தவன் தான். அவன் தான் இவனா இல்ல இவன் வேறையா இருக்குமா? இந்த லூசு காலையும் கூட பான் சொல்றதுக்கு நான் வரமாட்டேன், என் ஃப்ரெண்டு கூட தான் வருவேன்னு சொன்னான். ஆனா இப்ப என்னன்னா என்கிட்ட போய் சொல்லிட்டு தனியா மெடிக்கல் போயிருக்கா. அவ இப்போ அவ ஃப்ரெண்டு கூடயும் போல, தனியா தான் மெடிக்கல் போயிருக்கா. அப்ப என் கூட வந்து எதனால என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, நான் வாங்கி கொடுத்துருப்பேல. எதுக்கு அவ என்கிட்ட போய் சொல்லிட்டு தனியா மெடிக்கல் போகணும்? சோனி காலேஜுக்கு வந்துட்டா போல இருக்க. எக்ஸாம் வேற எழுதிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம போனா அவ டிஸ்டர்ப் ஆயிருவா. சரி, எக்ஸாம் நல்லா எழுதட்டும். தூரத்துல இருந்து பார்க்க முடியல. என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஐயோ, யாராச்சும் நான் இவ்வளவு பாக்குறத பார்த்தா பொண்ண சைட் அடிக்கானி எனக்கு தப்பா நினைச்சிட போறாங்க. என்னடி எப்பவுமே வாயை திறந்தா மூட மாட்டேன், தொணத்தனன்னு பேசிட்டே வருவ. என்ன இன்னைக்கு அமைதியா வர? எக்ஸாம்ல எப்படி எழுதுன? எக்ஸாம் நல்லா எழுதிருக்கேன். ஆமா, இன்னைக்கு நீங்க காலேஜுக்கு பஸ்ல வந்தீங்களா இல்ல ஆட்டோல வந்தீங்களா? அது பஸ்ல தான் வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. நீயும் பூமாரி மட்டும்தான் வந்தீங்களா இல்ல வேற ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்தீங்களா?
இல்ல நான் பூமாரியும் மட்டும் தான் வந்தோம், வேற யாரும் வரல. ஏன் ஏன் கேக்கா? ஆ சரி சரி. வேற எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா இல்ல நேரா காலேஜ் தான் வந்தீங்களா? வேற எங்கேயுமே போகலையே, நேரே காலேஜுக்கு தான் வந்தோம். ஏன் ஏன் நீ இவ்வளவு கொஸ்டின் கேக்கா? இல்ல உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை இன்னைக்கு அவன் மெடிக்கல் ஷாப்ல பார்த்தானா, அதான் என்கிட்ட ஃபோன் அடிச்சு உன் ஒய்ஃபு மெடிக்கல் ஷாப் போனாங்களான்னு கேட்டான். இல்லையேன்னு சொன்னேன், அதான் உன்கிட்ட கேட்குறேன். நீ எதுவும் போகல? நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போனது சொல்லலாமா வேண்டாமா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிடலாம். நான் போகலையே, எனக்கு என்ன மெடிக்கல் ஷாப்ல வேலை? நான் போகல. ஏண்டி திரும்ப திரும்ப நீ போனியான்னு கேக்குற? நீ போய் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன பார்த்தா எனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? நீ அங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருக்க, என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான், அதான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். நான் போகலடா, உன் ஃப்ரெண்டு வேற யாரையாச்சும் பார்த்து சொல்லியிருப்பாங்க. நான் ஏன் உன்கிட்ட சொல்ல போறேன்? சோனி திரும்ப திரும்ப போய் சொல்லி அற வாங்கிறாத. வேற எந்த ஃப்ரெண்டும் சொல்லல, கார்த்திக் தான் சொன்னான். அவன் அந்த நேரம் வந்தானா, அப்பதான் நீ மெடிக்கல் ஷாப்பை விட்டு வெளியே வந்திருக்க. நீ அவனை கவனிக்கல, ஆனா அவன் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான், உன் ஒய்ஃபு மெடிக்கல் ஷாப் முன்னாடி இருக்காங்கன்னு. ஆனா நீ நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி சாதிக்கிற. ஆமா, அங்க ஏதோ ஹெல்மெட் போட்ட பையன்கிட்ட பேசிட்டு இருந்தியாமே, அது யாரு? நான் பேசனல்ல, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் என் அத்தை பையன் தான், அவன்கிட்ட தான் பேசினேன். இப்போ உனக்கு என்ன? சோனி அற வாங்கிறாத. அந்த ஹெல்மெட் போட்டவன் யாரு? உன்கிட்ட என்ன சொன்னா? ஏண்டா லூசாடா நீ? அவன் யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் வெளியே வந்தேன், என்கிட்ட அட்ரஸ் கேட்டா, நான் அட்ரஸ் சொன்னேன். மத்தபடி அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. அப்போ நீ மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வெளியே வரும்போது தான் அவன் உன்கிட்ட அட்ரஸ் கேட்டிருக்கா, நீ சொல்லியிருக்க. இதையே என்கிட்ட சொல்லாம மறைக்கிற. அப்படி என்ன வாங்க போன? மெடிக்கல் போனேன். இப்போ உனக்கு என்ன? மெடிக்கல் போய் என்ன வாங்கணும் நீ கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லணுமாங்கோ. எனக்கு நீ முக்கியமான திங்ஸ் வாங்கியிருப்பேன், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமாங்கோ? சொல்லுன்னு பெரிய கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க. சொல்லையா இருக்கு உன்னோட? ஏண்டி நான் உன் புருஷன் தானே, உனக்கு ஏதாவது முக்கியமான பொருள்னா என்கிட்ட கேட்டா நான் வாங்கி தர மாட்டேனா? அப்படி எனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அப்படி என்ன வாங்க போன? என்ன பாருடா, புருஷனா இருந்தாலும் எல்லா பொருளையும் வாங்கிட்டே கேட்டுதான் வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. எனக்கு தேவையான முக்கியமான பொருளை நான் மட்டும் வாங்கினா போதும். நீ மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டு. சரி, நம்ம கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்பட்டு அவளே அவளுக்கு தேவையான பொருளை வாங்கியிருப்பாளோ? நான் தான் இது புரியாம அவன் மேல தேவையில்லாம கோவப்பட்டுட்டேன். சரி விடு. நான் கேட்டதுக்கு நீ போகலன்னு போய் சொன்ன பத்தியா, அதான் எனக்கு கோவம் வந்துட்டு. சரி என்னை புடிச்சுக்கோ, கீழே விழுந்துடாத. இவ்வளவு நேரம் என்ன திட்டுனா இப்ப இவரை புடிச்சுக்கிடணுமா? நான் கீழே விழுந்துடக்கூடாதா? பெரிய அக்கறை மயிர்தான், பேசாம வண்டியை ஓட்டு. செல்லக்குட்டி, எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஆத்த சொல்லிட்டு போ. நீ சொல்லாம போனதுனால தான் எனக்கு உன் மேல கோவம். ஏன்னா நமக்கு எதிரிங்க அங்கங்க இருப்பாங்க, எப்போ அட்டாக் பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது. ஆமா, இவ பெரிய ராணுவ வீரர். எதிரியே அங்கங்க இருந்து இவ துப்பாக்கியால சுற்ற போறாவ. பேசாம மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டேன். சரி கோபப்படாதமா, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. சாரிடா, உங்ககிட்ட சொல்லாம மெடிக்கலுக்கு போனது தப்புதான். உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீயே வாங்கி தந்திருப்பா. அப்படி ஆசையோட வாங்கி தந்துட்டு அது கன்சீவா இல்லைன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் எனக்கும் அசிங்கமா போயிடும். அதான்டா உங்ககிட்ட நான் சொல்லலை. சாரிடா. அந்த டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவ்னு வந்துச்சுட்டு வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட வந்து சஸ்பென்ஸா சொல்ல முடியல. நீ எவ்வளவு சந்தோஷப்படுவா அதை பார்க்கத்தாண்டா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மேல கோவமா இருந்தாலும் பரவாயில்ல சோனி, என்ன புடிச்சிட்டு வா. சோனி சாரிடி, இந்த பாரு சாரி. போடா, என்கிட்ட பேசிடாத. எனக்கு பேசணும்னு எப்ப மூடு வருதோ அப்பதான் பேசுவேன். போடா. ஏண்டி நேயத்துக்கு நான் தாண்டி உன் மேல கோவப்படணும் என்கிட்ட போய் சொன்னதுக்கு. ஆனா நான் கோவப்படுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்னை எப்படி ஆஃப் பண்ணலான்னு ஒரு பிளானை போடுறது, நீ கோவப்படுற மாதிரி ஒரு சீனை போட்டுறது உடனே.
உடனே ஆம்பளைங்க நாங்க ஐயோ பொண்டாட்டி கோபப்பட்டாலே உங்களை கெஞ்சி கெஞ்சி பின்னாடி வந்து கூப்பிடுறது, நீங்க சிலிப்பிக்கிட்டே போறது. நாங்க தப்பே செய்யாம நீங்க செஞ்ச தப்ப சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வந்துடும். அப்புறம் நாங்களே தப்பு செஞ்ச மாதிரி உங்க காலில் வந்து விழுந்து என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லுவோம். அப்புறம் நீங்க எங்களை மன்னிச்ச மாதிரி ஒரு சீனை போடுறது. இதையே வாடிக்கை வைங்கடி, நல்லா வருவீங்கடி பொண்டாட்டிங்க நீங்க. நிலாக்குட்டி, சித்திக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து உன் கூட நான் விளையாடுறேன், சரியா? சாரிடா. எரும மாடு எப்படி போகுது பாரு. புள்ள ஆசையா தூக்க சொன்னா கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டுட்டு போயிருக்கலாம்ல. என் மேல இருக்கிற கோவத்தை பிள்ளைகிட்ட காமிக்க. நிலா தங்கம் ஏமாந்த மாதிரி அவளையே பாக்குத. நிலா, நிலா குட்டி, சித்தப்பாட்ட வாடா. சித்தப்பா, சித்தி எதுக்கு என்ன தூக்கல? சித்தி என் மேல கோவத்துல போறாங்களா? இல்லடா இல்ல, நிலா குட்டி மேல ஏன் அவளுக்கு கோபம்? அவளுக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் முடிச்சுட்டான், அதான் வேகமா போயிட்டா. வந்து உன்னை தூக்குறேன்னு சொன்னல்ல. ஓ, குச்சா முடிச்சா. சரி சரி. ஆமா நிலா குட்டி, நீங்க மட்டும் தனியா இருக்கீங்களே, உங்களை சுத்தி ஒரு டீம் இருக்கும், பாட்டி தாத்தா அவங்களெல்லாம் எங்கடா? தாத்தா அவங்க ஃப்ரெண்டோட வாக்கிங் போயிட்டாங்க சித்தப்பா. பாட்டி பாப்பாக்கு பசிக்குதுனால கிச்சன்ல பால் ஆத்து போனாங்க. சரி சரி, ஓகே ஓகே. பாப்பாவுக்கு பசிக்குதோ? ஆமா, உங்க அப்பன் எங்க? காலையிலயும் உங்க அப்பாவை காணோம். இப்போ வீட்டுக்கு வந்துட்டானே, வரலையா? சித்தப்பா அப்பா வந்துட்டாங்க, ஆனா ரூம்ல போய் கதவு சாத்திட்டு தூங்கிட்டாங்க. பாப்பா கூட விளையாடவே இல்லை சித்தப்பா. அப்பா உம்முனே இருக்காங்க. ஏன் எப்படி இருக்கான் பிள்ளை கூட விளையாடாம? ஆமா நிலா குட்டி, அந்த பவியாண்டி உன்னை பார்க்க வருவாங்கல்ல, அவங்க ஏன் வரல? அன்னைக்கு பவியாண்டியை பார்க்க தானே நீங்க அப்பாவும் போனீங்க. அங்க என்ன நடந்துச்சு? ஏன் இன்னும் அந்த ஆண்டி வரல வீட்டுக்கு? அதான் சித்தப்பா, அன்னைக்கு நாங்க பவி ஆண்டி வீட்டுக்கு போனோம்ல, அப்போ டாடி பவி ஆண்டிய இனி வேலைக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. பவி ஆண்டி அழுதுட்டே இருந்தாங்க. நாங்க வந்துட்டோம். அதோட பவி ஆண்டி வேலைக்கு வரவே இல்லை. எனக்கு கவலையா இருக்கு சித்தப்பா. நிலா சொல்றத பார்த்தா அண்ணனுக்கும் பவிக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த பொண்ணும் வேலைக்கு வரல, இவனும் ஒழுங்கா வீட்டில் யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு குழத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. சீக்கிரத்துல கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். வாடா ரகு, என்ன நீ மட்டும் தனியா இருக்க? அவளை எங்க? இப்போ நம்ம வந்தோம், அவ ரூமுக்கு போயிட்டாமா. சரி சரிப்பா, அவளுக்கும் டயர்டா இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கட்டும். அவளுக்கு காப்பி எதுவும் போட்டு கொண்டுட்டு போய் கொடுக்குறியா? நேரம் ஆகட்டுமா, நான் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வரேன். அதுக்கப்புறம் நானும் காப்பி குடிச்சிட்டு அவளுக்கும் எடுத்துட்டு போறேம்மா. சரி, அவளுக்கு காப்பிலாம் கொடுக்காண்டா, ஜூஸ் எதுவும் போட்டு வைக்கேன், எடுத்துட்டு போ. ரகு, அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணியா என்ன? போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வந்தா நமக்கும் ஒரு திருப்தியா இருக்கும்லப்பா. எதுக்குமா? லூசு போயல, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, எதுக்குமான்னு கேட்கா? ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டு போனா எத்தனை மாசம்னு டாக்டர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. என்னெல்லாம் சாப்பிட சொல்றாங்களோ டாக்டர், அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கலாம்லடா. எதுக்குன்னு கேக்குற? சரிம்மா. குட்டி வாங்க, உனக்கு பாலாத்தி வச்சிருக்கேன், பசிக்குன்னு சொன்னீங்கல்ல, பாட்டி உனக்கு பால் தரேன். சித்தப்பா ரூம்ல போய் ப்ரெஸ்அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்த பிறகு சித்தப்பா கூட விளையாடலாம். வாங்கடா. நிலத்தங்கம், பாட்டி உனக்கு பால் ஆத்திருக்காங்களா? பால் குடிச்சிக்கிட்டு இருங்க, சித்தப்பாவே ப்ரெஸ்அப் ஆயிட்டு உன் சித்தியும் இழுத்துட்டு வரேன். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம், சரியாடா? சரி சித்தப்பா, சித்தியும் கூட்டு வாங்க. என்ன ரூமுக்குள்ள வந்தவளை காணோம்? நான் கூட நிலா குட்டிக்கிட்ட சும்மா தான் சொன்னேன், உன் சித்தி ரெஸ்ட் ரூமுக்கு போறா நீ. ஆனா இவளுக்கு உண்மையாவே ரெஸ்ட் ரூமுக்கு தான் வந்திருக்கா. சரி, நான் கூட என் மேல கோபத்துல வரேன்னு நினைச்சு பயந்துட்டேன். அம்மா ஏன் இப்படிலாம் சொல்றாங்க? அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணுமா? அவ என்ன கன்சீவாவா இருக்கா? அவளே சும்மா எதையோ தின்னுட்டு வாந்தி எடுத்துட்டு அலையிறா. இது தெரியாம அம்மா வேற ரொம்ப ஆசையில இருக்காங்க. எப்படிதான் அம்மாட்ட சொல்றதுன்னே தெரியல. நான் ஒரு சின்ன ஆசையில தான் இதை எடுத்து பாக்குறேன். இதை எடுத்து பாக்குறது என்னன்னு எனக்கு தெரியல. அவன் சொன்னானேன்னு ஒரு நம்பிக்கையில எடுத்துட்டேன். ஆனா இதுல எந்த கோடியுமே காணலையே.